எம்மா வாங்கம்மா வாங்க, ரகரகமா விதவிதமா சூப்பர் சூப்பர் கலர்ல சேலமா. உங்களுக்கு எந்த மாதிரி சேலமா வேணும்? தீபாவளி ஆஃபர் ஒரு சேலை வாங்கினா ஒரு சேலை ஃப்ரீன்னு அனௌன்ஸ்மென்ட்ல பண்ணிட்டு போனாங்கல்ல, அது இந்த கடை தானே? ஆமாமா, இந்த கடை தான். நீங்க எந்த சேலை எடுத்தாலும் ஒரு சேலை ஃப்ரீமா. அம்மா உங்களுக்கு எந்த மாதிரி கலர்லமா சேலை எடுத்து போட? எனக்கு ஸ்னேகா கட்டியிருப்பால அந்த மாதிரி சேலை எடுத்து போடுங்கண்ணே. எனக்கு நயன்தாரா கட்டியிருப்பால அந்த சேலை எடுத்து போடுங்க. எனக்கு பஞ்சமுட்டாய் கலர்ல ஒரு சேலை, நல்ல சேலை வெறிக்கிற கலர்ல எடுத்து போடுங்க. எனக்கு பச்சை கலர்ல நல்ல சூரியகாந்தி பெரிய பூவா போட்ட மாதிரி ஒரு சேலை எடுத்து போடுங்கண்ணே. அம்மா ஸ்னேகா 1008 சேலை கட்டியிருப்பாமா. அந்த சேலையெல்லாம் எங்கன்னு நான் போய் கண்டேன். நீ எந்த சேலைன்னு சொல்லுமா, எடுத்து தரேன். ஏப்பா நயன்தாரா கட்டின சேலை உனக்கு தெரியாத? அது ஃபேமஸ்லப்பா. அப்படியே ஒத்தையில விட்டுக்கிட்டு நல்ல மஞ்சள் கலர்ல கட்டியிருப்பாளே. அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. இருக்கிற சேலையில எந்த சேலைன்னு சொல்லுங்க, நான் எடுத்து காமிக்கிறேன். என்னன்னு இப்படி சொல்றீங்க? நடிகை பேர்லாம் சொல்லியாச்சா? அவங்க கட்டியிருக்கிற சேலையை 4-5 எடுத்து போடுவீங்களா? ஏம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. இந்த ரேக்ல அடிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு என்ன சேலை வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்து காமிக்கிறேன். அந்த அந்த மேல இருக்கு பாருங்க கரும்பச்சை, அந்த சேலை எடுங்க பாப்போம். இதுவாமா? ஆமா ஆமா, அந்த சிகப்பு சேலைக்கு கீழே இருக்கு பாருங்க, அதான் அதான். இந்தாங்கம்மா, நீங்க கேட்ட சேலை பார்க்கவே சூப்பரா இருக்கு. நீங்க கட்டுனா ரொம்ப அழகா இருப்பீங்கம்மா, வாங்கிக்கிறங்க. ஏடி வசந்தி, சூப்பரான கலர்ல எடுத்துக்க. உனக்கு கட்டினா அப்படி இருக்குமேடி சேலை எம்புட்டு. ஏம்மா ரொம்பலாம் இல்லம்மா, 25,000. ஆத்தாடியோ, 25,000மா? ஆமாமா, இது பட்டு செக்ஷன்ல 25,000க்கு மேலதான் சேலை இருக்கும். என்னென்ன சொல்றீங்க? 25,000க்கு மேல தான் இருக்குமா சேலைங்க? ஆமாமா, என்கிட்ட 2 லட்சம் வரைக்கும் சேலை இருக்குமா. உங்களுக்கு இந்த சேலை பிடிச்சிருக்கா, எடுத்துக்கிறீங்களா? அட கடவுளே, செத்த நேரத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போறோம். 25,000க்கு புடவை எடுத்து தான் கட்ட முடியுமாக்கு? நாங்க 4 பேரும் எடுத்துட்டு வந்த காசே அம்பிட்டு இருக்காதே. நீங்க என்ன இம்பிட்டு ரேட் சொல்றீங்க? எம்மா என்னம்மா 25,000 சொல்லவும் எல்லாரும் வாய் அப்படி பழக்கிறீங்க. இதுக்கு மேலேயும் இருக்குமா. உங்களுக்கு இந்த சேலை கட்டினா அப்படி அழகா இருப்பீங்க, வாங்குங்கம்மா. என்ன அம்பிட்டுக்கலாம் எங்களுக்கு வழி இல்லைன்னே, கொஞ்சம் குறைச்சே சேலை ரேட்டை காட்டுங்க. ஒரு 20,000க்கு காட்டவாமா? அம்பிட்டுலாம் வேணாம்னே, கொஞ்சம் இன்னும் குறைங்க. ஒரு 15. அம்பிட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு 1000 2000க்கு சேலையை காட்டுங்க, அது போதும் எங்களுக்கு. ஏமா 1000 2000க்கு சேலை எடுக்கிற கோஷ்டிகளாமா நீங்க? உங்களுக்கு இங்க சேலை கிடையாது, அந்த சைடு வாங்கம்மா. என்ன இப்படி பேசுறீங்க? நாங்களும் காசு கொடுத்து தானே சேலை வாங்க போறோம். அந்த 1000 2000 சேலை நீங்க என்ன ஏனாமாவா கொடுக்க போறீங்க? இப்படி பேசுறீங்க? அதானே, கஸ்டமர்கிட்ட இப்படியா பேசுவீங்க? ஏட்டி சின்ன பொண்ணு, என்னடி அமைதியா நிக்கிறவ? உன் பேச்ச கேட்டு தானடி இந்த கடைக்கு வந்தா. இதே என்ன இம்பிட்டு ரேட்டு சொல்றேன்? அடியே, நாங்கெல்லாம் 25,000க்கு சேலை எங்கடி கட்டணும்? நாங்க கட்டுற சேலைலாம் 1000 ரூபா 1500 ரூபா தாண்டி இருக்கு. இங்க கூட்டிட்டு வந்து நிக்க வச்சுக்கிட்டு இருக்க. ஏம்மா இங்க நின்றுட்டு கூட்டம் கூட்டிக்கிட்டு இருக்காதியம்மா. எனக்கு கஸ்டமர் வர நேரம். நீங்க அந்த சைடு போய் பேசுங்க. உங்களுக்கான சேலை இங்க எல்லாம் கிடைக்காதுமா. நீங்க எல்லாம் 1000 ரூபா 1500 ரூபா கட்டுற சேலை கரவுங்க. உங்களுக்கு எல்லாம் அங்கிட்டு இருக்கு, நீங்க அங்கிட்டு போய் எடுங்க போங்க. யோ கடைக்காரரே, என்னையா நாங்களும் அமைதியா இருந்து பார்த்தா நீ ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்க. நாங்க இந்த கடைக்கு வந்த கஸ்டமர்யா. என்னமோ நாய் மாதிரி விரட்டிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க என்ன சும்மாவா உங்ககிட்ட புடவை வாங்க வந்தோம்? காசு கொடுத்து தானே வாங்க போறோம். மரியாதையா பேசுங்க. அதானே, நாங்க யாரு என்னன்னு தெரியாம இப்படி பேசிக்கிட்டு இருக்க. எங்க ஊர்லயே நாங்க தாய கெத்து, நீ ஒரு வெத்து. நாங்க எங்க ஊர்ல நாங்க உண்டு, எங்க வேலை விட்டு உண்டுன்னு நாங்க வாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு கிடந்தோம். அங்க வந்து நீங்க தானே அனௌன்ஸ்மென்ட் பண்ணீங்க, ஒரு சேலை வாங்கினா ஒரு சேலை ஃப்ரீ. வாங்கம்மா வாங்க அப்படி இப்படின்னு பத்தப்படியே இங்க வந்தா நாய் மாதிரி விரட்டுறியே. ஏம்மா இப்பயும் நாங்க ஒண்ணும் பொய் சொல்லலையேம்மா. 25,000க்கு புடவை வாங்கினீங்கன்னா ஒரு சேலை ஃப்ரீன்னு தான் சொல்றேன். ராணியக்கா நம்மள எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு பாருக்கா. அந்த சேலையில அப்படி என்ன இருக்கு? ஒரு இளவும் இல்ல. இதுக்கு சேலை மதிப்பு 25,000மா? அதுக்கு ஃப்ரீ சேலை குடுக்குறாங்களா? நம்மள இழுச்ச வைப்பாரு. அம்மா என்கிட்ட ஏமா கத்திக்கிட்டு கிடைக்கியே? நான் இந்த கடையில வேலை பார்க்குற ஆளுதாமா. உங்களுக்கு தேவைப்படுற சேலை அந்த சைடு இருக்கு, அங்கிட்டு போய் வாங்கிருங்க. சரி, இனிமே இந்த கடையில எடுப்போமா? இந்த கடையில இனிமே சேலையே எடுக்க கூடாதுக்கா. மித்த கடைக்கெல்லாம் போனா டீ குடுக்குறாங்க, கலர் குடுக்குறாங்க. இங்க ஒன்னும் கொடுக்க மாட்டாங்க. பாரு, நம்மள நிக்க வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறத. ஆமாண்டி சின்ன பொண்ணு, நான் ஒரு துணி கடைக்கு போயிருந்தேன். ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தாங்க. இங்க பாரு, பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. வாடி பக்கத்து கடைக்கு போவோம். ஆமாண்டி சின்ன பொண்ணு, பக்கத்து வீட்டு கீதா கூட சொன்னா அந்த கடையில எடுக்காதீங்க, ரேட் அதிகமா இருக்கும். அதுக்கு பக்கத்துல உள்ள சேட்டு கடையில எடுங்க, ரேட்லாம் கம்மியா இருக்கும், கலர் கலரா இருக்கும், உட்கார வச்சு டீ கொடுப்பாங்க, அப்படி இப்படின்னு சொன்னா. கேட்காம இங்க வந்த பாரு, என்னைய சொல்லணும். வாங்க அந்த சேட்டு கடைக்கே போவோம். சீ, இது மூஞ்சிய பார்த்தா 1000 ரூபாய்க்கு கூட சேலை வாங்குற மாதிரி தெரியல. இதுகளுக்கு காப்பி வேணுமா? காப்பி சேட்டு கடையில போ, உனக்கு காப்பி கிடைக்கு. நல்லா சுடுதண்ணியை தான் புடிச்சு மூஞ்சில ஊத்தி விடுவாங்க. அடியே சின்ன பொண்ணு,
அந்த கடையில எம்புட்டு ரேட் சொன்னாங்க, ஆனா சேட்டு கடையில எம்புட்டு கம்மியா எடுத்துட்டு வந்துட்டேன் பாத்தியா? ஆமா ராணியக்கா, அந்த அண்ணாச்சி கடையில எம்பிட்டு ரேட்டு சொல்லி விக்கிறாங்க. இனிமே அந்த கடைக்கு போகவே கூடாதுக்கா. இந்த கடையில வேலை பாக்குறவங்க சம்பளம், கரண்ட் பில்லு எல்லா சம்பளத்தையும் நம்ம கிட்டயே வாங்கலாம்னு பார்த்தா முடியுமா? நம்மள எவ்வளவு உசாரு. எனக்கு பிடிச்ச மாதிரியே பஞ்சு மிட்டாய் கலர்லயே சேலை அமைஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி சேலை. எனக்கிட்ட இல்லாத கலர் ரோஸ் கலர் சேலை. அக்கா எம்பிட்டு நேரமா நிக்கிறது, வாக்கா சேராட்டலையாவது போவோம். ஏட்டி அதான் கவர்மெண்ட் பஸ் விட்டுருக்காங்கல்ல, கொஞ்ச நேரம் நில்லுடி, ஃப்ரீயா போய் ஊருக்குள்ள இறங்கிடுவோம். அக்கா எனக்கு ஒரு ஐடியாக்கா. என்னடி சின்ன பொண்ணு? இப்படியே நின்றுகிட்டு இருக்கிறதுக்கு வாங்கின துணியை பூரா டைலர்கிட்ட கொடுத்து தைக்க சொல்லலாம்லக்கா. தீபாவளிக்குள்ள தச்சு கொடுத்தா தீபாவளி அன்னைக்கு போட்டுக்கலாம். அட ஆமா முடி, இதுவும் நல்ல யோசனையாத்தான் இருக்கு. வாங்கின துணியை வீட்டுல வச்சா அதை எடுக்கவே மாட்டான், கையோட கொண்டு போய் கொடுத்தா தச்சு கொடுத்துருவாங்களே. ஆமா ராணியக்கா, போன வருஷத்துல வாங்கின சேலையெல்லாம் என்கிட்ட தைக்க முடியாம கிடக்குக்கா. கையோட கொடுத்தாத்தையும் தச்சு கொடுப்பான். இந்த வருஷம் தீபாவளிக்கு இதை தேக்க கட்டணும். இன்னும் தீபாவளிக்கு 2 வாரமே இருக்கு, தச்சு கொடுப்பாங்களா? ரோஜாக்கா 2 வாரம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடியே தச்சிருவாங்கக்கா. வாங்க போய் கொடுத்துட்டு போவோம். சரி வாங்கடி, நின்றுகிட்டு இருக்க லேட்டாத்தே ஆகும். போய் டெய்லர் கடையில கொடுத்துட்டு வருவோம். சரிக்கா. அக்கா என்னக்கா, நம்ம வந்தது கூட தெரியாம மாங்குன்னு தச்சுக்கிட்டு கிடக்காரு. அடியே சின்ன பொண்ணு, இந்த டைலரு ஃபேமஸான டைலருடி. எல்லாம் புதுசா மாடலா டிசைனா தச்சு கொடுப்பாருடி. பொம்பளைய கூட்டம் பூரா இங்கதையும் அலமோதும். ஆமாமடி சின்ன பொண்ணு, என் நாத்தனார்காரி இங்கதானே வந்து தப்பா? வாங்கம்மா வாங்க. வந்துட்டோம்ல, திரும்பியும் வாங்கன்னா எங்க வர்றது? முட்டு சந்து மாதிரி கடை இருக்கு. அம்மா கடை வேணா சிறுசா இருக்கலாமா, ஆனா வியாபாரம் பெருசுமா. டெய்லர் அண்ணே, எங்க எல்லாருக்கும் ஜாக்கெட் தைக்கணும்னே. அம்மா என்னம்மா இப்ப வந்து குடுக்குறீங்க? எனக்கு தீபாவளி ஆர்டர் குமிஞ்சு போய் கிடக்குமா. என்ன அதுக்குள்ளேயுமா தீபாவளி ஆர்டர் வந்துருச்சு? இன்னும் தீபாவளிக்கு 2 வாரம் கிடக்குல. ஏம்மா என்னம்மா நாட்டு நடப்பே தெரியாம பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே ஆர்டர் வந்து குமிஞ்சிருச்சுமா. என்னடி சின்ன பொண்ணு இப்படி சொல்றாரு? என்ன பேமஸான டைலர்னு சொல்லி உங்ககிட்ட வந்திருக்கோம்னே, தயவு செய்து தச்சு கொடுங்கண்ணே. ஏம்மா இந்த ஊருக்குள்ளே பேமஸான டைலர் நான் ஒரு ஆளு தான்மா. அது நீங்க சொல்லிதான் தெரியணுமா? இந்த ஊர்ல போய் கேட்டு பாருங்கம்மா. என்ன கேட்டு பாத்துட்டு தானே இங்க வந்திருக்கான், கொஞ்சம் தச்சு கொடுங்கண்ணே. சரிம்மா கொடுங்கம்மா. ஏம்மா அளவு எடுக்கணுமா? அளவு ஜாக்கெட்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லண்ணே, எல்லாருமே அளவு ஜாக்கெட் துணியும் கொண்டு வந்திருக்கோம்னே, நீங்க தச்சா மட்டும் போதும். என்ன எனக்கு பேண்டும் சட்டையும் தைக்கணும், தப்பியலா? தச்சிடலாமா. உனக்கு ஜாக்கி சான் மாடல்ல தைக்கவா இல்ல ப்ரூஸ்லி மாடல்ல தைக்கவா? என்ன எனக்கு எந்த மாடல் வேணானே, என் மாடல் மாதிரியே தைங்க போதும். அளவு துணிலாம் உள்ளக்க வச்சிருக்கேன். சரிம்மா, வேற எதுவும் மாடல் வச்சு தைக்கணுமா இல்ல பிளேனாவே தைக்கணுமாமா? தீபாவளிக்கு தைக்கிறதுல கொஞ்சம் ஆரி ஒர்க், அந்த கல்லு மாடல் எல்லாம் வச்சு கொஞ்சம் கிராண்டாவே தச்சு தாங்க. ஏட்டி வசந்தி, சும்மாவே உன் புருஷன் குறுக்குல மிதிக்கிறான் கழுத்துல மிதிக்கிறான்னு சொல்லிக்கிட்டு கிடக்க. எதுக்குடி ஆரி ஒர்க்லாம் சும்மா பிளேனா போட்டா என்னடி? அக்கா எனக்கு என்ன வயசு ஆகி போச்சு நான் பிளேனா போடுறதுக்கு? கொஞ்சம் ஆரி ஒர்க்லாம் போட்டதாக்க நல்லா இருக்கு. சரினே, அவ கேக்குற மாதிரியே தச்சு கொடுங்க. எனக்கு கை ஃபுல் கையா வச்சு கழுத்துலாம் ஏத்தி வச்சு தச்சு தாங்கண்ணே. சரிம்மா தச்சிடலாம். அண்ணே, நான் நைட்டி துணி 4 எடுத்துட்டு வந்திருக்கேன், அதுக்குள்ள ஃபுல் கையா வச்சு தச்சு கொடுத்துருங்கண்ணே. சரிம்மா, வட்ட கழுத்தா பானா கழுத்தா? அட்டை கழுத்து வச்சு அதுல ஒரு ஜன்னலை வச்சு விட்டுருங்கண்ணே. வயசான காலத்துல ஜன்னலை வை கதவு வைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த சரோஜாக்கா. ஆமாண்ணே, எனக்கு இப்பத்தையும் ஞாபகம் வருது. நல்ல ஜன்னல் மாதிரி வச்சு வலையெல்லாம் போட்டு நல்ல சூப்பரா தச்சிருங்கண்ணே. ஆமாண்ணே, அந்த மாதிரியே தச்சு கொடுங்க. அப்பதான் கூடிய சீக்கிரம் பால் காய்ச்சி நடத்தி வீட்டை திறக்க முடியும். சின்ன பொண்ணு சும்மா இருடி. இப்ப உள்ள மாடல்ல ஜன்னல் வைக்கிறது, பாசி வைக்கிறது, முத்து வைக்கிறது எல்லாம் தானடி. நம்ம மட்டும் ஏன் போடாம இருக்கணும்? நம்மளுக்கு என்ன வயசாகி போச்சு? உனக்கு என்னக்கா, நீ ஆரி ஒர்க்கும் போடுவ, சூரி ஒர்க்கும் போடுவ. நல்லா நீ போட்டு மினுக்குக்கா, உன் புருஷன் தூக்கி போட்டு மிதிக்கட்டும். அந்த எடுவட்ட பயலுக்கு நான் எந்த Dress போட்டாலுமே அவனுக்கு பிடிக்காதே. எங்கேயும் போக கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்லுவான். அப்பெல்லாம் என்னால இருக்க முடியுமா? 4 இடத்துக்கு போற பொம்பளை நல்லா இருந்தா தானே நல்லா இருக்கு. நீங்க ஆரி ஒர்க்கே போடுங்கனே, நல்ல காஸ்ட்லியா போடுங்கனே. அம்மா அப்ப 2000த்துல ஒரு ஆரி ஒர்க் இருக்குமா? சூப்பரா இருக்குமா? வலையெல்லாம் வச்சு கல்லுலாம் வச்சு சூப்பரா இருக்குமா? எங்க போனாலும் ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்குமா? அதை போட்டுறவா? போடுங்கண்ணே. அடி பாவி, வாங்குனது 500 ரூபாய் சேலை, அதுக்கு பிளவுஸ் 2000மா? என்ன மாத்தி தச்சு பிராதியனே, எனக்கு எந்த டிசைனும் வேணாம், பிளேனாவே தச்சு கொடுங்கனே. கரெக்ட்டா தச்சு கொடுத்துருங்க. அம்மா நீங்களும் சிம்பிளா எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டுக்கிற வேண்டியதானம்மா, சிம்பிளா அழகா இருக்கும். என்னண்ணே எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா?
என்னம்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆரி ஒர்க்ல என்னம்மா பெரிய ஆளு சின்ன ஆளு? இப்பதான் ஒரு அம்மா வந்து ஆரி ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனாங்க. நல்ல ஜிலு 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 ஜிலுன்னு வேணுமா 4000க்கு பண்ண சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்கம்மா. அவங்களுக்கு வயசு எம்பிட்டு தெரியுமா? 50. கிளவிகளே போட்டுக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு என்னம்மா சின்ன வயசு தானம்மா? அழகா வேற இருக்கிய, ஆரி ஒர்க் எல்லாம் போட்டா சூப்பரா இருப்பீங்கம்மா. எங்க வீட்டுக்காரரும் அப்படித்தான் சொல்லுவாரு. நல்ல கும்முன்னு குஸ்பு மாதிரி இருக்கே, குஸ்பு மாதிரி இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அட கடவுளே, என்ன குஷ்புக்கு வந்த சோதனை! இத மட்டும் குஷ்பு கேட்டா இந்த ஊரை விட்டே ஓடிரும். அண்ணே, எனக்கு எந்த ஆரி ஒர்க்கும் வேணாமுனே. எங்க வீட்டுக்காரர் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் எங்க அத்தை நொய்யி நொய்யி நொய்யின்னு சொல்லிக்கிட்டு கிடப்பாங்க. எனக்கு பிளைனா ப்ளவுஸ் தச்சு கொடுத்தாலே போதும்னே. என்ன, எனக்கு ஜாக்கெட்டுக்கு பின்னாடி கயிறு வைக்க மறந்துடாது. என்ன, கயத்துக்கு கீழே குஞ்சம் கட்டி தொங்க விடுங்க, சம்சாவை கட்டி தொங்க விடுங்க. நல்ல ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கணும்னே. ஆமாண்ணே, அப்படியே 2 முட்டை போண்டாவையும் சேர்த்து கட்டி விடுங்க. என்ன பொண்ணே? அம்மா நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே தச்சிடலாமா? சரிண்ணே, இந்த ஜாக்கெட்டை நீங்க எப்படி தைக்கிறீங்கன்னு பார்த்துட்டு இன்னும் நிறைய ஜாக்கெட் உங்ககிட்ட கொடுக்கலாம்னு இருக்கோம். நல்லா தச்சு தாங்க. அம்மா நான் சூப்பர் டெய்லர்மா, எப்படி சூப்பரா தைக்கிறேன்னு மட்டும் பாருங்க நீங்க. சரிண்ணே, சரி சரி. சூப்பர் டெய்லர் சொல்லிட்டு தானே உங்ககிட்ட வந்திருக்கோம். என்ன, எங்க வீட்ல ரேஷன் கடை வேஷ்டியும் ரேஷன் கடை சேலையும் இருக்குனே. அதை வச்சு எங்க வீட்டுக்காருக்கு ஒரு சட்டையும் வேஷ்டியும் தச்சு கொடுக்க முடியுமா? தச்சிடலாமா? சரிண்ணே சரிண்ணே, அடுத்தாப்புல வரும்போது நான் கொண்டு வந்து தாரேன். எங்க வீட்டுக்காருக்கு தச்சு தாங்க. அதை தேன் தீபாவளிக்கு போடணும் எங்க வீட்டுக்காருக்கு. சரிம்மா சரிம்மா, நான் தச்சிட்டு உங்களுக்கு போன் பண்றேன். வந்து ஜாக்கெட் பூரா வாங்கிட்டு போங்க. சரிண்ணே. சரிண்ணே, நாங்க போயிட்டு வாரோம். போயிட்டு வாங்கம்மா. ஊருக்குள்ள வேற யாருக்காவது தைக்கணும்னா என் கடைக்கு அனுப்பி விடுங்க. சரிண்ணே. ஓடிக்கிட்டே இருக்கு. நானும் ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றிருக்கேன். ஊட மாட வந்து உதவி செய்தா அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. ஒவ்வொருத்தரனே பண்ணு. லீவு விட்டதும் போதும் வீடு தங்க மாட்டேங்குதே. ரோட்லவே விளையாண்டுக்கிட்டு தெரியுது. எப்பா குறுக்கு வழி
கேப்பா? உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? உங்க அப்பா வர வரைக்கும் செத்த படுத்து தூங்குறேன்டா. டேய் தருணு, அம்மாட்ட போன் எங்க வச்சிருக்கீன்னு கேளுடா. அம்மா அப்பா போன் ஆடு எங்க வச்சிருக்கீன்னு சொல்லுங்கம்மா, நாங்க கேம்ஸ் விளையாட போறோம். என்னது போனா? எது அந்த விளக்கமாத்த? அம்மா ஏமா இப்படி சாக்கா எந்திரிக்கிற? போன் தானே கேட்டேன். வீட்ல ஒத்த வேளை உதவிக்கு வரல, ஊரை சுத்தி நல்லா விளையாண்டு புட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சோனே போன் கேக்குற போனு. அத்தாடி, நல்ல வேளைக்கு நம்ம போன் கேட்கல, இல்லைனா நம்ம மண்டையில கொட்டி இருப்பாங்க. உங்க அப்பா கிட்ட போன் வாங்கிட்டாங்கன்னு காட்டு கத்தா கத்தி 2 மாசத்துக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்தாரு. நான் பத்திரமாத்தையும் வச்சிருந்தேன். நீ என்ன கேட்ட? கேம்ஸ் விளையாட போன் தாமான்னு அடம் பிடிச்சு வாங்குனீங்களா? வாங்கி நீ விளையாடுறேன், அவ விளையாட நீ விளையாட கீழே போட்டு நொறுக்கி சந்தலா நொறுக்கி புட்டீங்க. டிஸ்பிளே பூரா உடைஞ்சு போச்சு. அந்த மனுஷன் என்னன்னா, நான் தான் கீழே போட்டு போனை உடைச்சு புட்டேன்னு சொல்லி என்ன கிளியா கிளிக்கிறாரு. பண்ணுனது நீங்க, கிளி வாங்குறது நானா? இனிமே அந்த போனை யாரு கையிலயும் கொடுக்க மாட்டேன். எனக்கு தான் அந்த போன் வந்தா நான் பேசுறதுக்கு தான் வாங்கி வச்சிருக்கேன். போங்க அங்கிட்டு. இனிமே என்கிட்ட வந்து போனு தா, இதத்தான்னு கேளுங்க, மண்டைய பேத்து புறம் பேத்து. ஒரு பையன் ஒண்ணும் கிடையாது. தருண், என்கிட்ட வேற ஏதாச்சும் கேட்டா கூட தந்துருவேன்டா. ஆனா போனுன்னு மட்டும் என்கிட்ட கேட்காத. இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை போனு. போனு கேட்கறதுக்காக என்னை உசுப்பி விட்டு தூக்கத்தை பூரா கெடுத்து விட்டுட்டாங்க. நான் எங்க அம்மா தூங்குனா விசிறி விடுவேன். புள்ளையேன்னு எனக்கு வந்து பிறந்திருக்கே, ஒவத்திரம் பண்றதுக்கே இருக்கு. ஒரு வேலை செய்ய கிடையாது. இப்படியே சுத்திட்டு தெரிஞ்சிட்டு இப்பதே வர. அம்மா எப்ப பார்த்தாலும் நீங்க என்னையவே குறை சொல்லிக்கிட்டு இருங்க. தருண் தான் உசுப்பனா, அவனை திட்டாம என்னைய திட்டிக்கிட்டு இருக்கீங்க. சோடா புட்டி, என்னைய மாட்டியா விடுற? அதெல்லாம் செல்லுலாம் தர முடியாது. 2 பேரும் போய் டிவியை போய் பாருங்க. போங்க அங்கிட்டு. சத்த நேரம் படுத்து தூங்குறேன், தலை வேற வலிச்சு கிடக்கு. அம்மா கோவப்படாதம்மா. ஆமா, நீங்க பண்ற வேலைக்கு கோவப்படாம தூக்கி வச்சு கொஞ்சம் தேன் செய்யணும். போடாங்கிட்டு. அம்மா கோவப்படாம கேளுமா, நான் ஒண்ணு இப்ப கேட்டேன், நீ சரின்னா சொல்லணும், சரியா? என்னடா சொல்லி தொல. அம்மா, வேட்டைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குமா, புது படமா. என் ஃப்ரெண்ட்லாம் போயிட்டு வந்துட்டாங்கம்மா, எங்களையும் கூட்டிட்டு போமா. என்னது, படத்துக்கு போகணுமா? உங்க அப்பனே குழம்பு செலவுக்கு காசு கொடுக்காம போயிட்டானே, நானே கடுப்புல படுத்துக்கிட்டு கிடக்க. உனக்கு புது படம் பார்க்கணுமா? புது படம் தருண், உனக்கு வேணும்டா. அம்மாவே கோபத்துல இருக்காங்க, நீ பாட்டுக்கு அமைதியா இருப்பியா? அதை விட்டுவிட்டு வேட்டையன் படமா கேக்குது. வேட்டையன் படம் நல்லா போடுறாங்க, வாங்கிக்க. ஏம்மா, நான் ஒண்ணும் கேட்கலமா, பூ மாறிடாம கேட்க சொன்னா. நினைச்சேன் அவதான் கேட்க சொல்லிருப்பான்னு நினைச்சேன். இந்த அவளுக்கு 2 சாத்து சாத்துறேன். ஆத்தாடி, நல்ல வேலைக்கு நம்ம தப்பிச்சோம். அம்மா, அடிக்கலம்மா. வீட்ல ஏகப்பட்ட வேலை கிடக்கு, உனக்கு வேட்டையன் படம் கேக்குற? வேட்டையன் படம் ஒழுங்கா போய் பாத்திரத்தை கழுவி வை, போங்கிட்டு. ஆத்தாடி, அம்மா என்ன அடி அடிக்கிறாங்க. நம்ம ஓடிடுவோம். அமுக டுமுக அமால் டுமால். 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 இவள ஒரு பொம்பளையா? மணி 9 மணிக்கு மேல ஆகுது, இன்னும் பரட்ட விட்டு புசு புசுன்னு தூங்கிட்டு கிடக்கா. அம்மாடி, சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே. யாத்தே, தேதியில ஒயிரவ என்னமா கழுத மாதிரி பிடிக்கிறா. ஆத்தா ஆத்தா. எத்தே சாரி தே. பரவாயில்லம்மா, தெரியாம தான மிதிச்ச, அதனால ஒண்ணும் இல்லம்மா. அம்மாடி, சீக்கிரமா பல்ல விளக்கிட்டு வாமா, உனக்கு சுட சுட காபி போட்டு வச்சிருக்கேன், வந்து குடிமா. சரி தே, இந்த வாரேன். தேதியில ஒயிரவ என்னமா ஏறிக்கிட்டு நங்கன மிதிச்சு விட்டா. ஐயா வலிக்குதே. ஐயோ, இவளையெல்லாம் தாங்கணும், என் தலை எழுத்து.
என்னடா இது ஆச்சரியமா இருக்கு, என்னைக்கு இல்லாத அதிசயமா என் மாமியாரு என்னை உசுப்பி காப்பி குடிக்கவான்னு கூப்பிடுது. சரி, என்கிட்ட என் மாமியாருக்கு நல்ல புத்தி வந்தா சரிதான், சீக்கிரமா பல்ல விளக்கிட்டு காப்பியை போய் குடிப்போம். இன்னும் தூக்க கலக்க நம்மளை விட்டு போகல, இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி இருக்கலாம். சரி, காப்பியை குடிச்சிட்டு டிஃபனையும் சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து தூங்குவோம்.